தனத்தமிழுக்கு. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடிக்கு தாங்க போகிறேன். மன்னாரில் லோக்கலில் கொஞ்சம் இது கொடுக்கணும், மசாலா ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் கொரியர் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது. பெட்டியெல்லாம் போட்டேன்னு சொன்னால் அந்த பெட்டியெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு மன்னார்குடியில் ஒரு ஜாமான் வாங்க போகிறேன். என்ன ஜாமான் வாங்க போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. நான் கடத்தலுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். போயிட்டு நம்ம என்ன வாங்க போகிறோம்னா, நம்ம விட்டு குட்டி பயலுக்கு இந்த நாள் ஜனவரி 1 பிறந்த நாள் வந்துச்சா, அதுக்கு வந்து அது அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிடுச்சு. அதனால் நம்ம ஒன்றுமே வாங்கி கொடுக்குற பிள்ளைக்கு. இப்போ போய் அதுக்கு ஒரு கிஃப்ட்டு தான் வாங்க போகிறேன் குட்டி பையனுக்கு. அது என்ன வாங்க போகிறோம் பார்க்கலாமா? அதெல்லாம் கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. கொரியர் கொண்டு போட்டு போய் பார்க்கலாம். எங்கள் ஊர் மன்னார்குடி கடத்தலுவை பாருங்க, எந்த நேரம் பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும். கடை கிட்ட வந்துட்டோம், கடையில் போய் பார்ப்போம். குட்டி பையன் இது வந்து 3வது சைக்கிள். அது வந்து ராக் ஸ்டார்னு ஒரு கம்பெனி. இந்த நடுவில் சஸ்பென்ஸ் ரோடோ இது என்ன இருக்கு? 5250. 5250. ஆ, இது டயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இல்லை இன்னும் உயரமாட்டம்லன்னா அந்த சீட்டு ஏற்றிக்கலாம், ஹேண்ட்பேர் ஏற்றிக்கலாம். மற்றபடி பெரிய சைக்கிள் மாதிரி எல்லா ஜாமானும் கிடைக்கும். சர்வீஸ் எல்லாமே பண்ணலாம். சைக்கிள் வாங்கியாச்சு. இப்போ அதை வந்து டைட்டு எல்லாம் வச்சிட்ருக்காங்க. வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான். போயிட்டு தம்பியோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். தம்பிக்கு அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கிக்க மற்ற சைக்கிளே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி சின்ன சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். ரெண்டாவது என்ன சைக்கிள் வாங்கி கொடுத்தோம்? ரெண்டாவது வாங்கி இந்த மாதிரி சைக்கிள் இப்போ வீட்டில் கிடக்கிறது நான் காமிக்கிற முடியுவேன். ரெண்டாவது இந்த மாதிரி சைக்கிள் வாங்கி, மூணாவது இப்போ இந்த சைக்கிள். பார்க்கணுமே. தம்பிக்கு சைக்கிள்லாம் வாங்கியாச்சுங்க. சைக்கிள் வாங்கிட்டு இப்போ பெரிய கோயில் வழியாக தான் போகணும். நேற்று பார்த்தீங்கல்லங்க எங்கள் ஊர் பெரிய கோயிலை. இப்போ நைட்டில் பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இது என்ன, அது லைட்டா? லைட்டு தான், சீரியல் லைட். சீரிங் லைட்டு, சீரியல் லைட் சூப்பராக இருக்குது பாருங்க. நானே நைட்டில் இப்போ தான் பார்க்குறேன். போகிற வழியில் புரோட்டா வாங்கிட்டு போய் இன்னைக்கு நைட் டிஃபனை முடிச்சுக்க வேண்டியதான். ஆமாம், இப்பயே மணி 8:30 மணி ஆயிட்டு. சாப்பாடு செய்ய முடியாது. இன்னைக்கு தம்பி பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு வந்து புரோட்டா வாங்கிட்டு போய் எல்லாரும் சாப்பிடுவோம். குட்டி பையனுக்கு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுவோம். இந்த கடையில் தாங்க புரோட்டா வாங்க போகிறோம். கடை போர்டே நல்லா தெரியலையோ. ஆமாம், இந்த மதுக்கூர் ரோட்டில் தீன் ரெஸ்டாரண்ட். இங்கே வாங்கிட்டு வந்துடுவா, நீ கார்லேயே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. மாடியில் தான் இருக்காங்க அவங்க, மாடிக்கு போயிடுவோம் வாங்க. கண்ணை மூட, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் பத்திக்குவேன். இங்கே வா, இங்கே வா. கண்ணை முடிக்க, கண்ணை முடிக்க. மாமா வர சொல்லுடா போய். மாமா வர சொல்லு. கண்ணை திறக்க கூடாது. கண்ணை திறந்துன்னா அவுட்டு. கண்ணை திறந்தா அவுட்டு. திறக்க கூடாது. 1 2 3 திறங்க. சைக்கிள். கலர் பிடிச்சிருக்கா? நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? எந்த மாதிரி கேட்ட? எப்படி உனக்கு? நீ சும்மா சும்மா சொல்லுவீல. சைக்கிள் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால இன்னும் ஓட்டியாடி. டிஃபன் வாங்கிட்டு வந்தோமா? என்ன புரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம்.
சைவ புரோட்டா. நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் பெரிய சைக்கிள் ஓட்டுவேன், அதனால பெரிய சைக்கிளாக வாங்கி கொடுத்துருக்காங்க. தண்ணி கேட்குறாங்க பாருடா. உனக்கு ஏன் பெரிய சைக்கிள் வாங்கிட்டாங்க? அதனால பெரிய சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. நீ கேட்டுட்டே தண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு இதுலயே ஸ்கூல் போயிடுவான் தம்பி. சரி வாங்க சாப்பிடுவோம் பரோட்டா. தூ வாடி. அவ்வளோதாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து தம்பி சைக்கிள்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு ருத்து, இன்னைக்கு நாளைக்கு இது வந்து புது சைக்கிளாக வச்சுக்குவீங்க. நாளைக்கு எப்படி டாப்பா அப்படி கழட்டிடுவீங்களா? எங்கெங்க என்ன இருக்குன்னு பார்த்து. இது வந்து எங்க வீட்டு குட்டி பையன் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு அந்த சைக்கிள் வாங்கிட்டு எவ்வளோ நாள் பார்ப்போம். இன்னொரு சைக்கிள் வாங்கிட்டு அது என்ன ஒரு 2 வருஷம் இருக்குமா? 2-3 வருஷம் இருக்கும். அதை 2 வருஷம் அடி அடின்னு அடிச்சு அதை உதைக்கிறதும் அதை தழுதுறதும் ஆமாம் அந்த வேலை பண்ணி அதை உடச்சி எடுத்துட்டாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த சைக்கிளை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சைக்கிள் வேணும், இந்த மாதிரி சைக்கிள் வேணும்னு. இப்போ இந்த சைக்கிளை தம்பிக்கு பிறந்த நாள் கிஃப்டா வாங்கியாச்சு. இருக்குடி. ஓட்டே எடுத்துக்கோண்டி. அப்புறம் வந்து இந்த சைக்கிள் இப்போ எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்னு தெரியல. எவ்வளோ நாளைக்கு வச்சுக்குவ? நிறைய நாள் வச்சுக்கோ சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நான் ஒரு 2 மாசத்துல இந்த சைக்கிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இல்லை எங்க வீட்டில் தான் இந்த குட்டி பையனா அப்படி செய்வானா, உங்க வீட்டு பிள்ளைங்களும் இப்படிதான் செய்வானு இல்லை. அதை எப்படி இன்னைக்கு நாளைக்கு இந்த சைக்கிளில் எங்கெங்க நெட்டு முறுக்கியிருக்காங்க, எங்கெங்க இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிறது. ஏண்டி ஆமா அது என்ன செய்வாங்கன்னா, உடனே இப்போ 2 நாள் ஓட்டிட்டு 3ஆவது நாள் இந்த கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கழட்ட பார்ப்பாங்க. ஓட்டாட பாருங்க. இங்கே ஓட்ட முடியாது தங்கம். அங்கே நம்ம வீட்டுக்கு எடுத்துருவாங்க. காலைல ஓட்டும். இன்னைக்கு நைட்டு கனவுல எல்லாம் சைக்கிள் தான். பையன் சைக்கிள் கண்ணேன் அப்போ என்னடி நினைச்சிருந்தேன்னு அப்புறமா கேட்டா, சைக்கிளை பார்த்துட்டு சொல்றான், ஐயப்பா ஐயப்பா எனக்கு சைக்கிள் தான் வரணும், சைக்கிள் தான் வரணும். சைக்கிள் தான் அவனுக்கு ஒரு சைக்கிள் தான் ஐயப்பா மனசு சொல்லிட்டு இருந்தாரு. பார்த்தா அதே சைக்கிள் தான். அவ்வளோதான், தம்பியோட ஆசை நிறைவேறிடுச்சு. அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் அடுத்த வருஷம் பர்த்டேக்கு கார். அடுத்த வருஷம் பர்த்டேக்கு கார். ஓட்டுறப்பதான் கார். இப்ப எல்லாம் ஓட்ட முடியாது. இப்பதான் மாமா ஐயப்ப கோயில் வீட்டுக்கு கார்லாம் வாங்கி விட்டாங்க. அப்புறம் இந்த பந்து பிறந்த நாளுக்கு வாங்கினாங்க. இந்த பந்து நெட்டு அது வாங்கினாங்க. பாஸ்கெட் பால் என்ன கேட்கறானோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுதான். வெரி குட். நாங்க போறோம். சரி அத்தை மாமாவும் போட்டுமா? சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. பாய். ஐயோ பாய் சொல்லு. காலையிலே எழுந்திரிச்சு இன்னைக்கு குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சைக்கிள் ஓட்டுறதுக்காக வந்துட்டாப்ல. எங்கள் தெருவில் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதனால் இங்கே வந்துட்டாப்ல. இங்கே ரொம்ப வண்டி கிண்டியெல்லாம் வராது, அதனால் இங்கே வந்து இப்போ காலையிலே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல. சூப்பராக ஓட்டுறாப்ல. என் கையிலே நைட்டு பயந்தான், நைட்டு நல்லா இப்போ சூப்பராக ஓட்டுறாப்ல. மெதுவாக ஸ்லோவாக நிறுத்திடி. அப்படிதான்டி. இப்போ வாங்கடி. சாமி வேற கும்பிடணுமா சைக்கிளுக்கு? எலுமிச்சம்பழம் வச்சு முன்னாடி ஒரு பழம் பின்னாடி ஒரு பழம் எலுமிச்சம்பழம் வச்சு கோயில் மாலை வச்சு மாலை எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அப்படிதான் வண்டி எடுக்கணுமா. சாயந்தரம் நீ ஸ்கூல் போயிட்டு வாடி செல்வம்னு சொல்லியிருக்கோம். பாய் சொல்லு. பாய் சொல்லிடு. காலையிலே வந்துட்டாப்லங்க. நான் கொஞ்சம் அடிப்படையில் வேலை பார்த்துக்கிட்டேன், அதனால காலையிலே வந்துட்டாப்ல. அதனால இப்போ வந்தோடனே பிள்ளைக்கு சரி நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிள்ளைக்கு சரி நேரம் சைக்கிள் ஓட்ட விட்டுருக்கோம். நான் இப்போ போகணும், எனக்கு வேலை இருக்கு. போவாடினா ஓட்டிட்டியாடி. இன்னும் ஸ்கூல் போயிட்டு சாயந்தரம் ஓட்டலாண்டி. சரிங்க, எனக்கு அடுப்படையில் வேலை இருக்கு, நான் போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். நீங்களும் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. பாய் சொல்லிடி. பாய்.